நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். தற்போது நெல்லை பெருமாள்புரத்தில் யாருடைய வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது, என்ன அடிப்படையில் நடைபெற்று வருகிறது, தொடர்பான விரிவான விவரங்கள்? நிச்சயமாக சரவணன், தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. வேட்பாளர்கள் ஒருபுறம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று நெல்லையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக 200 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு தனியார் அபார்ட்மெண்டில் அந்த 200 கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு ரகசிய தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததன் அடிப்படையில் இன்று காவல்துறையினர் அதிரடியாக சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல 200 கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ஒரு ரகசிய தகவலானது கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருமானத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த தேர்தல் அதிகாரிகள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். வாகனங்கள் அந்த பகுதிகளில் சோதனையிட முற்பட்டிருக்கிறார்கள். அந்த அபார்ட்மெண்டில் சோதனையிடுவதற்கு காவல்துறையினருக்கும் வருமான வரித்துறையினருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தகவலானது தெரிய வருகிறது. இந்த இந்த அபார்ட்மெண்டில் கொண்டுள்ள அந்த தனியார் அபார்ட்மெண்டில் தேர்தலுக்காக பெருமளவு பணம் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த அதிகாரிகள் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். சோதனையிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பணம் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது குறித்த அந்த துல்லியமான இடம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில குடியிருப்பின் நுழைவாயில மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த குடியிருப்புக்குள் யாரும் நுழையவோ வெளியேறவோ அனுமதிக்கப்படாத நிலையில ஒவ்வொரு வீடாக சோதனை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் 200 கோடி ரூபாய் பணம் பதுக்கப்பட்டதாக எழுந்த இந்த புகார் நெல்லை மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகு 200 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்த ஒரு முழுமையான விவரங்கள் தெரிய வரும். சரவணன், நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். தற்போது நெல்லை பெருமாள்புரத்தில் யாருடைய வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது, என்ன அடிப்படையில் நடைபெற்று வருகிறது, தொடர்பான விரிவான விவரங்கள்? நிச்சயமாக சரவணன், தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. வேட்பாளர்கள் ஒருபுறம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று நெல்லையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக 200 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு தனியார் அபார்ட்மெண்டில் அந்த 200 கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு ரகசிய தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததன் அடிப்படையில் இன்று காவல்துறையினர் அதிரடியாக சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல 200 கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ஒரு ரகசிய தகவலானது கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருமானத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த தேர்தல் அதிகாரிகள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். வாகனங்கள் அந்த பகுதிகளில் சோதனையிட முற்பட்டிருக்கிறார்கள். அந்த அபார்ட்மெண்டில் சோதனையிடுவதற்கு காவல்துறையினருக்கும் வருமான வரித்துறையினருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தகவலானது தெரிய வருகிறது. இந்த இந்த அபார்ட்மெண்டில் கொண்டுள்ள அந்த தனியார் அபார்ட்மெண்டில் தேர்தலுக்காக பெருமளவு பணம் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த அதிகாரிகள் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். சோதனையிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பணம் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது குறித்த அந்த துல்லியமான இடம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில குடியிருப்பின் நுழைவாயில மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த குடியிருப்புக்குள் யாரும் நுழையவோ வெளியேறவோ அனுமதிக்கப்படாத நிலையில ஒவ்வொரு வீடாக சோதனை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் 200 கோடி ரூபாய் பணம் பதுக்கப்பட்டதாக எழுந்த இந்த புகார் நெல்லை மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகு 200 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்த ஒரு முழுமையான விவரங்கள் தெரிய வரும். சரவணன், விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல்.